21,90,000க்கு Mahindra XCV 9A லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷோரூம் ப்ரைஸ். மஹிந்திராவோட புது லோகோ வந்து இப்போ பார்த்தீங்க இந்த மாதிரி ஃபியூச்சர் மாடல்ஸில் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வண்டியோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கு. மெயினாக இந்த லார்ஜான லைட்டிங் எலிமெண்ட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. அப்புறம் நல்ல க்ளோஸ்ட் ஆஃப் ஃப்ரண்ட் வில் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவிஸில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைன் ஃபிலாசபி இருக்குது. நிறைய இடத்துல கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஓவரால் பாடி ப்ரொஃபைலாம் நல்லா ஃப்ளோயிங்காக கொடுத்துருக்காங்க. நிறைய ஏரோடைனமிக் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணுறது மாதிரி நிறைய டச்சஸ் வந்து அக்ராஸ் பாடி வந்து நீங்கள் பார்க்க முடியும் இந்த வண்டியில். வீல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 19 இன்ச் ஏரோ ஸ்டைல் வீல்ஸு. இதை வந்து 20 இன்ச்சஸ் ஆகும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வண்டியில் 360 கேமரா சிஸ்டம் வந்து இருக்குது. ஈவன் லெவல் 2 ஏடாஸ் ப்ளஸ் சூட் இருக்குது. சைட் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லோஸ் லெங்க் ப்ரொஃபைல் இருக்குது. அப்புறம் லார்ஜான க்ரீன் ஹவுஸ் இருக்கிறதுனால சூப்பரான ரோட் ப்ரெசன்ஸ் இந்த வண்டியில் இருக்குது. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டட் யூ ஷேப்பில் இருக்கிற மாதிரி வந்து டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வித் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி XCV 9E லோகோ கொடுத்துருக்காங்க. இதனுடைய பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 663 லிட்டர்ஸ்ங்க. சூப்பர்பான பூட் ஸ்பேஸ். ஒரு மஹிந்திரா காருக்கு தான் லார்ஜஸ்ட்டு. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பேர் வீல் வச்சுக்கலாம், நிறைய விஷயங்கள் வச்சுக்கலாம். பிகாஸ் இது இங்க்ளோ பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணுது. அப்புறம் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரி இங்க்ளோ பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஃப்ரண்ட்டல் ஸ்பேஸ் வந்து இருக்குது. அதாவது ஃப்ரங்க் அது வந்து 150 லிட்டர்ஸு. ஏன்னா பேட்டரி பொசிஷனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சாசியில் வந்து லோவாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட் பேட்டரி பேக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, ப்ளஸ் பெட்டரான ஹேண்ட்லிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. மெயினாக XCV 700 கிட்ட இருந்து இந்த வண்டி நிறைய விஷயங்கள் பெற்றிருக்கு. பட் ஸ்டில் நிறைய ப்ரீமியம் ஃபீச்சர்ஸும் வந்து என்ஹான்ஸ்மெண்ட்ஸும் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. மெயினாக 16 ஸ்பீக்கர் ஹார்மன் கவுண்டவுன் ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் ஃபங்க்ஷனாலிட்டியோட. இந்த வண்டியில் லெதர் சீட் அப்போல்ஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஒயிட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. மெயினாக அது கூட வந்து பார்த்திங்கன்னா லைக் ஆலிவ் க்ரீன் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. லெதர் சீட் அப்போல்ஸ்ட்ரி அந்த லெதர் சீட்ஸே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வைடான சீட்ஸே நல்ல பக்கெட் சீட்ஸ் ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். அது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா illuminated லோகோவோட. ஸோ என்னோட எடிட்டர் வந்து 6 feet 1 inches. அவருக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏரியான ரூமியான ஃபீல் கொடுக்குது டிரைவர் பொசிஷன்லேருந்து. இந்த வண்டியில் ட்ரிபிள் ஸ்க்ரீன் லே அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. 3 ஸ்க்ரீன்ஸுமே வந்து 12.3 inches. இந்த ஸ்க்ரீன்ஸில் வந்து ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் வந்து நிறையா இருக்குங்க. யூடியூப் அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் 5G கனெக்டிவிட்டி இருக்குது. ரொம்ப அட்வான்ஸ்டான ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரும் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் வீலில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பிரேக் பை வயர் டெக்னாலஜினால அதுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஸ்டீரிங் வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த டச் ஸ்க்ரீனோட இன்டர்ஃபேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப குவிக்காக இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ப்ளஸ் ஆம்பியன்ட் லைட்டிங் ஃபங்க்ஷன் இந்த பர்டிகுலர் டச் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக ஃப்ரண்ட் பேசஞ்சர் டச் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நல்ல லார்ஜாக இருக்குது. ப்ளஸ் ரோட் வியூ வந்து மறைக்காத மாதிரி தான் டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. சீவன்ஸோட டிசைன் எல்லாமே புதுசு. அப்புறம் டீப்பான க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு பார்சல் ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேசஞ்சர் வந்து ஃபோனை வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப கன்வீனியன்ட்டான விஷயம். நீங்கள் சென்டர் கன்சோலுக்கு ரீச் பண்ண தேவையில்லை. அப்புறம் ஒரு கேமரா உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். பிகாஸ் எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2 ஏடாஸ் ப்ளஸ் சூட்காக லைக் ஐ டிடெக்ஷன் ஃபங்க்ஷனாலிட்டி, டிரைவர் ட்ரௌஷினஸ் சிஸ்டம் எல்லாம் வந்து இது மூலியம் டிடெக்ட் பண்ணும். அப்புறம் HUD கொடுத்துருக்காங்க. லார்ஜான HUD வண்டி மூவ் ஆகும்போது வந்து அது ஃபங்க்ஷன் ஆகும். அதில் வந்து AI ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கூட இருக்குது. நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சென்டர் கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா பியானோ பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய கெப்பாசிட்டிவ் டச் கண்ட்ரோல்ஸ் ஏற்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது. 360 கேமரா சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் கன்சோலில் வந்து பார்த்திங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ப்ளஸ் மல்டிபிள் சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ப்ராப்பரான ஒரு லீவர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு EVனால EPB இருக்குது அவுட் ஹோல்ட் ஃபங்க்ஷனோட. அப்புறம் மல்டிபிள் டிரைவ் மோட்ஸும் வந்து இந்த வண்டியில் இருக்குது. ப்ளஸ் 2 டீப்பான கப் ஹோல்டர்ஸும் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் மற்றபடி பார்த்தோன்னா ஆட்டோ டிமிங் IRVM வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் ஆம்பியன்ட் லைட்டிங் ஃபங்க்ஷன் படி நம்ம பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைக் மல்டிபிள் கலர்ஸ் மூலிமா இந்த லார்ஜான பேனரோமிக் கிளாஸ் ரூஃப் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் கலர்ஸ் வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி. அப்புறம் இப்போ வந்து அந்த ஏடாஸ் சூட்டை வந்து பார்த்துருக்கீங்க. அதில் ஒவ்வொரு இப்போ வண்டி போகும்போது அந்த ஒவ்வொரு டெக்னாலஜி வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ மல்டிபிள் கலர்ஸ் வந்து இப்போ மாறுறதை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு கூலான விஷயம். ப்ளஸ் நல்ல ஒரு ஏரியான ஃபீலிங் கொடுக்குது. அதுதான் மெயின். நீங்கள் டிரைவர் சீட்டில் இருந்தாலும் சரி, பேசஞ்சர் சீட்டில் பின்னாடி இருந்தாலும் சரி. ஸோ இப்போ வந்து அந்த பிரேக் பை வயர் டெக்னாலஜி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து பிரேக் எனர்ஜி ரெக்குபரேட் பண்ணி ரேஞ்ச் அதிகம் பண்ணி தருது. ஸோ இந்த வண்டியோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 656 கிலோமீட்டர்ஸுங்க. சிங்கிள் சார்ஜில் 79 kWh LFP பேட்டரி பேக்கை யூஸ் பண்ணால் 59 kWh பேட்டரி பேக்கும் இந்த வண்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ரியல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு கூப்பே ரூஃப் லைன் இருந்தாலுமே வந்து ரியர் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. ஏன்னா எடிட்டர் வந்து 6 feet 1 inches. நம்ம ஊரில் ஆவரேஜ் அடல்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஹெட் ரூம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ரெக்லைனபிள் ரியர் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீ ரூம் வந்து போதுமாங்கிற அளவுக்கு நீ ரூம் இருக்குது. ஏன்னா ஃப்ளாட் ஃப்ளோர் கொடுத்துருக்கறனால சென்ட்ரல் நீங்கள் உட்காந்தாலும் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் செப்பரேட்டாக வந்து ஆப்ஷனாக நீங்கள் ஸ்க்ரீன்ஸ் மாட்டுறதுக்கும் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரியரில் வந்து ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். அது மட்டும் இல்லாமல் லைக் அது கீழே வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது திங்ஸ் வேணால் வச்சுக்கலாம். ஸோ இந்த இன்க்ளோ பிளாட்ஃபார்ம்னால இந்த ஃப்ளாட் ஃப்ளோரும் எனேபிள் ஆகிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ப்ளஸ் இந்த வண்டியில் டுவல் கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அது வந்து ஆம்ரெஸ்டாக வந்து ஆக்ட் ஆகுது. சன்ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம் ரியரில். அது மட்டும் இல்லாமல் டோர் பேட்ச் அண்ட் பின்ஸோட ஃபினிஷஸ் எல்லாமே வந்து பில் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப டீசெண்டாக இருக்குது. அப்புறம் நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். மெயினாக வந்து ஏதாச்சும் பாட்டில்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டோர் பின்ஸ்லேயே வந்து நிறையா வச்சுக்கலாம். ஸோ ரியர்லேருந்து வந்து வியூ பார்த்துட்ருக்கீங்க. ஈவன் ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக டேஷ்போர்டில். ஸோ ஓவராலாக ஒரு ரொம்ப நல்ல பேக்கேஜ். ஸோ இந்த வண்டி 59 kWh பேட்டரி பேக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 பேட்டரி பேக்லேயுமே கண்டிப்பாக நீங்கள் ஏசி ஆன் பண்ணி மெட்ரோ சிட்டிஸில் ஓட்டினாலுமே வந்து கண்டிப்பாக 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் ரியர் வேர்ல்டில் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம். பட் இந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 21,90,000 வந்து சார்ஜரும் அதோட இன்ஸ்டலேஷன் காஸ்ட்டும் சேராம தான். ஸோ மற்ற ப்ரைஸ் எல்லாம் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த XCV 90 வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் இந்த வண்டி ஷோரூம்ஸை வந்து ரீச் பண்ண போகுது. இந்த வண்டியோட எலக்ட்ரிக் மோட்டர் ஆக்சுவலி ஒரு ட்ரிபிள் பவர் ட்ரெயின் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 286 ஹார்ஸ் பவர் அண்ட் 380 Nm ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் மோட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ரியர் வீல்ஸ் வந்து டிரைவ் பண்ணுது 79 kWh பேட்டரி பேக்கில். ஸோ 0 to 100 வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் பேட்டரி யூஸ் பண்ணி 6.7 செகண்ட்ஸில் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே 59 kWh வந்து பார்த்திங்கன்னா 231 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிரேக் பை டெக்னாலஜி இருக்கிறதுனால 100 to 0 நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 40 minutes வந்து வண்டி ஸ்டாப் ஆகிடும், ஸ்டாண்ட் ஸ்டிலுக்கு வந்துடும் சொல்கிறாங்க. இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.